வெல்கம் டு டிராவல் பிளான் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அனுவாவி முருகன் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் கோயம்புத்தூர்லேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் கணுவாய் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது நம்ம மருதமலையோட வடக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கோவில் அடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு நம்ம நடந்து போகணும். அதுக்கு 500 படிக்கட்டுகள் இருக்கு. இது எல்லாமே சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்கும், அகலமாக இருக்கும். ஸோ எல்லாருமே மேலே போய் சாமியை தரிசிக்க முடியும். ஸோ இது அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சண்டே மட்டும் 5 மணி வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இந்த கோவில் அடிவாரத்திலேயே நீங்கள் ஒரு பெரிய அனுமார் சிலையும் பார்க்க முடியும். முருகன் கோவிலுக்கு கீழே எப்படி அனுமார் சிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தலை வரலாறு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அனுமார் சஞ்சீவி மலையோட இலங்கைக்கு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தாகம் ஏற்பட்டதாகவும் அப்போ முருகர் அவரோட வேலால் ஒரு நீரூற்று கிரியேட் பண்ணி அந்த அனுமாருக்கு தண்ணி கொடுத்ததாகவும் ஒரு தலை வரலாறு சொல்கிறாங்க. எது எப்படியோ ஆனால் இந்த இடம் அவ்வளவு ஒரு அருமையான இடம். இந்த படிக்கட்டில் நடந்து போகும்போது நீங்கள் நிறைய மயில்களை பார்க்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நடந்து போகும்போது சுத்தமான காற்றை சுவாசிக்கிறத உங்களால் உணர முடியும். ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போகணும், ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு போகணும், சுத்தமான காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வர முடியும். மன நிம்மதியோட இயற்கையான சூழலில் முருகனை நீங்கள் தரிசிக்க முடியும். நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிற ரோடும் சரி, இல்லை கோவில் மேலேருந்து நம்ம பார்க்குற வியூவும் சரி, எல்லாமே பச்சை பசேன்னு மரங்களும் மலைகளும் சூழ காணப்படும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த மலையில இருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இன்னொரு மலை இருக்கும். ஸோ ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை பக்கத்துலேயே பார்க்குறது வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு. 360 டிகிரியில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் நிறைய இடம் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கும் டைம் ஒதுக்கி உங்கள் விசிட் லிஸ்ட்டில் இந்த கோவிலும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.